ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டேஸ்டியான மல்லி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 2 கைப்பிடி மல்லி இலை, அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் கொஞ்சம் புளி, கொஞ்சம் கல் உப்பு, அப்புறம் ஒரு 10 பல் போல் தேங்காய் துண்டு, அப்புறம் ஒரு 6-7 வரமிளகாய். இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் மல்லி இலை, புளி, அப்புறம் தேங்காய், வரமிளகாய் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுக்கணும். இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அடிக்கணும். எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சி முடித்தது, இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிடுங்க. அரைச்சிட்டு அப்புறம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பல்லாரியை சின்ன சின்னதாக வெட்டி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு பல்லாரி வதங்கினதுக்கப்புறம் அதில் அந்த மல்லி அரைச்சி வச்சது பேஸ்ட்டு எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா திரும்ப ஒரு கிண்டி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிட்டு சூப்பரான மல்லி துவையல் ரெடி. இந்த சைடிஷ் எதுக்கெலாம் சாப்பிட்லான்னா ஒயிட் ரைஸ்க்கு, அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி இதுகளுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.